ஹாய், டே 4 ஆஃப் மை ஃபிசிக். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக 5 eggs 1 ஆப்பிள் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க் அவுட் தான். ஷோல்டர் தம்பிள் ப்ரெஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு ஹெவி வெயிட்டில் போட்டு இன்றைக்கி ஷோல்டர் ப்ரெஸ்ஸை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மிஷின்லேயுமே அப்படி தான். முடிஞ்ச அளவுக்கு ஹெவி வெயிட்டில் ட்ரெயின் பண்ணிக்கோங்க, பொறுமையாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு லேட்டர் ரைஸ் தான். லேட்டர் ரைஸுமே சீட்டில் உட்காந்து பொறுமையாக போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி வெயிட்டில் வச்சு அதையும் கவுண்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 40 kgயில் ஸ்டெட்ஸ் தான். ஸ்டெட்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக போட்டு ட்ரெயின் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போகிறல ஒரு டீ ஒன்று போட்டு மதியானம் பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. மதியானம் பிரேக்ஃபாஸ்ட் 250 கிராம் சிக்கன், ரைஸ், எக்ஸ், வெஜ்ஜஸோடு முடிச்சு மதியானம் மீலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெக்கு தான். லெக்கையும் முடிஞ்ச அளவுக்கு ஹெவி வெயிட்டில் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. லெக்கை தான் முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாம் அப்பர் பாடியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு லெக்கையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெக் ப்ரெஸ் தான். நான் 130 kgயில் போட்டேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ போட்டுக்கோங்க. லெக்கல் தான். கம்மி வெயிட்டில் வச்சு உங்களால் அதிக கவுண்ட்டில் போட்டு முடிச்சுக்கோங்க லெக்கில். நெக்ஸ்ட்டு காஃப் தான். காஃபை முடிஞ்ச அளவுக்கு ஃபீல் பண்ணி பொறுமையாக நிறுத்தி நிதானமாக போடுங்க. அப்போ தான் காஃபில் நல்லா விழும். கம்மி வெயிட்டில் அதிக கவுண்ட்டு கூட போடுங்க, ஆனால் ஃபீல் பண்ணி போடுங்க. அதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நைட்டு மீலாக ஒரு தோசை சிக்கனோட முடிச்சுட்டு விட்டமின் ஃபிஷ் ஆயிலோடு நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.